friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல அரிசி மிட்டாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட் வந்து ஜாங்கிரியும் தேன்குழலும் கலந்த மாதிரி இருக்கும். இது வந்து வெளிய நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல ஜூசியா செம சூப்பரா இருக்கும். இப்போ இத வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். கூடவே 1/2 கப் உளுந்து. 1/2 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் உளுந்து. இது ரெண்டையும் வந்து நம்ம ஒரு பவுல்ல மாத்திட்டு தண்ணில நல்லா அலசி சுத்தம் பண்ணி தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் போல நம்ம ஊற வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி ரெடியா இருக்கு. இப்போ இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திடலாம். நம்ம வந்து அரிசியும் உளுந்தும் ஊற வச்சிருந்தோம்ல அந்த தண்ணி தான் கொஞ்சம் சேர்த்து நம்ம அரைக்க போறோம். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கம்மியா தண்ணி போதும். இந்த மாதிரி நல்ல மையா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத வந்து ஒரு பவுல்ல மாத்தி வச்சிடலாம். ரொம்ப தண்ணியாவும் இல்ல, அதேனா ரொம்ப கெட்டியாவும் இல்ல. இந்த பதம் வந்து சரியா இருக்கும். இப்போ இத மூடி வச்சிட்டு ஒரு 4 மணி நேரம் போல நம்ம அப்படியே வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம வந்து சர்க்கரை பாகு தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு panல 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 300 கிராம். கூடவே 1 கப் போல தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை பாகு வந்து ஒரு சிறு கம்பி பதத்துக்கு வரணும். வச்சிடலாம். இப்போ இதோட பதம் செக் பண்றதுக்கு நம்ம வந்து கொஞ்சமா எடுத்து விரலுக்கு நடுவுல வச்சு பார்க்கறப்போ பாருங்க ஒரு சிறு கம்பி மாதிரி வருதுல, இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதல நல்ல வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் கூடவே 5-6 சொட்டு போல எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ நம்மளோட மாவு நல்லா ரெடியா இருக்கு. நான் வந்து ஒரு 4 மணி நேரம் அப்படியே வச்சிருந்தேன். அதில் வந்து கொஞ்சமா மஞ்சள் கலர் சேர்க்குறேன். நமக்கு வந்து கலர் வேண்டாம்னா கலர் இல்லாமல் நம்ம பண்ணலாம். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இது ஒரு மாவு பதம் பார்க்குறப்போ வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதேனா ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இப்போ இதை வந்து ஒரு எண்ணெய் வாங்கின கவர் அப்படி இல்லைனா ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து சின்ன சின்ன ரவுண்டாக போட்டுடலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான சூடில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும், நல்லா கிறிஸ்பியாக வரணும். இந்த ஸ்டேஜ் பார்க்குறப்போ ரெடியான மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் கூட அது வந்து கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெளியே எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம வந்து சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு சர்க்கரை பாகும் லைட்டாக சூடாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் ரெடி பண்ணோம். அதனால் அதில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வந்து ஊற வைக்கணும். அப்படியே வந்து லைட்டாக அழுத்தி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த ஜீராலாம் உள்ளே நல்லா இறங்கும். இப்போ பார்க்குறப்போ நம்மளோட ஸ்வீட் நல்லா ரெடியாக இருக்குது. இதை வந்து அப்படியே அந்த சர்க்கரை பாகுலேருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் பொரிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். வெளியே வந்து நல்ல கிறிஸ்பியாக, உள்ளே வந்து சர்க்கரை பாகுலாம் நல்லா இறங்கியிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. டடா, நம்மளோட சூப்பரான அரிசி மிட்டாய் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து முதல் நாள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டான மாதிரி ஆகிரும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.